சென்னையில் பாஜகவின் உயர்மட்ட குழு தற்போது கூடியிருக்கிறது. அண்மை செய்தி. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், இந்த குழுவில் யாரெல்லாம் தற்போது இடம்பெடுத்திருக்கிறாங்க? விவரங்கள். பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகின்றது. இதில் அந்த கட்சி சார்பில் மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் மற்றும் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, அதே போல தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை, அதே போல பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. விநாயகம், அதே போல பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மொத்தம் 24 பேர் இந்த உயர்மட்ட குழுவில் இருக்கின்றார்கள். இன்று வரை தற்போது வரை 9க்கும் மேற்பட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் டெல்லியில் சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார். பாஜக அதிமுகவுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு பெறுவதில் தீவிரம் காட்டி வருகின்றது. கட்சி சார்பாக பல்வேறு பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய பாஜக சார்பில் இன்றைய தினம் இந்த உயர்மட்ட குழு கூட்டம் என்பது கூடியிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் வரக்கூடிய தேர்தலில் எப்படி சந்திப்பது, இந்த இந்திய கூட்டணியில் ஏற்கனவே அதிமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதில் முனைப்பு காட்டி வருகின்றது. அதை எப்படி கேட்டு பெறுவது, என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்வது என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை என்பது நடைபெற இருக்கின்றது. மிக முக்கியமாக ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள் என்பது பாஜகவுடைய மேலிடத்திலிருந்து சமீபத்தில் சமரசம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டால் கூட தற்பொழுது அண்ணாமலை மற்றும் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு தகவல்களை இன்றைய தினம் அவர்கள் ஆலோசிக்க இருக்கின்றார்கள். அடுத்து மாநில தமிழ்நாட்டு சார்பில் தமிழ்நாட்டிற்கு இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வரும்பொழுது என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அடுத்து பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கின்றார், அப்பொழுது என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறும், யாரெல்லாம் அதில் பொறுப்பு எடுத்துக்கொண்டு பணிகளை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை என்பது நடத்தப்பட இருக்கின்றது. மிக முக்கியமாக தேர்தல் சார்ந்து மட்டுமே அதிகபட்சமாக ஆலோசிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பாஜக சார்பில் எத்தனை தொகுதிகளை கூடுதலாக கேட்டு பெறுவது என்பது தொடர்பாக இன்றைய தினம் ஒரு விரிவான ஆலோசனை என்பது நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிகின்றது. மற்றொரு அதிமுகவும் விருப்ப மனுக்களை கொடுத்து வருகின்றது. மற்றொரு பணிகளை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் கூட்டணியில் புதிதாக கட்சிகள் ஏதும் வராத நிலையில் அதை எப்படி கொண்டு செல்வது, மேலிடத்திற்கு எப்படி தகவல்களை சொல்வது, என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை இன்றைய தினம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.